Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பூசாரிப்பட்டி கிராமத்தில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூசாரிப்பட்டி கிராமத்திலிருந்து மெயின் ரோட்டிற்கு செல்லும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திமுக அரசின் அதிகாரிகளை கண்டித்தும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தியும் கோவில்பட்டி கடலையூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பழனி வலசை கிராமத்திற்குள் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்ததை தட்டி கேட்ட ஊர் பொதுமக்கள் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பழனி வலசை கிராமத்திற்குள் நுழைந்த மற்றொரு கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் 6 பேர் 4 இருசக்கர வாகனங்களில் வேகமாக வந்துள்ளனர். இதனை அப்பகுதியில் அமர்ந்திருந்த கிராம மக்கள் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் தட்டி கேட்ட நபர்களை கட்டை மற்றும் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் 2 படுகாயமடைந்தனர். திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் மாதா கோயிலின் 5 கிலோ நகைகள் மற்றும் வரவு செலவு கணக்கை திமுகவை சேர்ந்த ஜெபஸ்டின் ஆனந்த் தரப்பினர் ஒப்படைக்கவில்லை என நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதிசய பணிமாத ஆலய தர்மகர்த்தாவாக திமுகவின் நெல்லை மாவட்ட மருத்துவமனை செயலாளர் ஜெபஸ்டின் ஆனந்த் இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி நடந்த தர்மகர்த்தா தேர்தலில் ஜெபஸ்டின் தரப்பு தோல்வியடைந்தது. இந்த நிலையில் தேர்தல் முடிந்து 20 நாட்களாகியும் புதிய நிர்வாகத்திடம் கணக்கை ஒப்படைக்காமல் ஏமாற்றி வந்த திமுக பிரமுகர் தரப்பு மீது அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இப்போ வெற்றி பெற்று 20 நாள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு கொடுக்கப்படலை. இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்குற தோராய மதிப்பு 5 கிலோ தங்கம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கணக்கு. முதல்ல அவங்க ஊர்லேயே இருக்கிறதில்ல, பாதி ஒழிச்சு தலைமுறைவாக இருக்கிற மாதிரி தான் போகிறாங்க. 1. 2வது யார் மூலமாவது செய்தி சொல்லி விட்டாக்கி அதையும் இதையும் சொல்லி காரணங்களை சொல்லி நழுப்பியே சொல்லி போயிட்டுருக்காங்க. இந்த 5 நாளில் தந்துடுறேன், 10 நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி தகவல்கள் வந்துகிட்டே இருக்கே தவிர்த்து எங்களுக்கு அதுக்குண்டான இது வரல. சரி, அந்த தகவல் கொடுக்குறவங்கள நேரில் அலுவலகத்தில் தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அலுவலகத்துக்கு வர்றதுக்கு அவங்க தயார் இல்லை. இன்னும் ஒன்றிய செயலாளருடைய தலையீடு தான். ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அவர்களும் திமுகவில் மாவட்ட மருத்துவ அணி பொறுப்பாளராக இருக்கிறாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவங்க இப்போ வரையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக பிரியதர்ஷினி ஐயப்பன் பதவியேற்றார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது தேவி மாங்குடி என்பவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை எதிர்த்து தேவி மாங்குடியை எதிர்த்து போட்டியிட்ட பிரியதர்ஷினி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தேவி மாங்குடியின் வெற்றி செல்லாது என உத்தரவிட்டது. இதையடுத்து சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக பிரியதர்ஷினி ஐயப்பன் பதவியேற்றார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கடிநல்வயல் ஊராட்சியை வேதாரண்யம் நகராட்சியோடு இணைக்கும் ஸ்டாலின் அரசின் முடிவிற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் இந்த முடிவால் 100 நாள் வேலை திட்டம் உட்பட பல்வேறு நலத்திட்டங்கள் தங்களுக்கு கிடைக்காது என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கடிநல்வயல் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி அக்கிராம மக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வழக்கறிஞர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை பகுதியில் வசிக்கும் வழக்கறிஞர்கள் தினமும் பலமுறை சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் நிலையில் தங்களது வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் சுங்கச்சாவடியில் சுமார் 1 மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசியில் ரீல்ஸ் மோகத்தால் அரசு தலைமை மருத்துவமனையில் பிராங்க் வீடியோவில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிக்கினர். அரசு மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் தனது கையில் அடிபட்டது போல கட்டு போட்டுக்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வீடியோ எடுத்தனர். இந்த வீடியோ வெளியாகிய நிலையில் இளைஞர்களை பிடித்த போலீசார் எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். கையில் அடிபட்டிருக்கு, கை ஒடிஞ்சிட்டு படம் பிடிக்கும் தியேட்டர் எங்க இருக்கு? நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அங்க போகணுமோ? நேரா போயிட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு. அண்ணே, அந்த உள்ள அமரன் படம் ஓடுதா இல்ல வேட்டையன் ஓடுதானே? ஆயா படம் ஓடுது. எங்க
மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சியில் பழங்குடியினர் சாதி சான்றிதழ் கேட்டு 10வது நாளாக பள்ளியை புறக்கணித்து மாணவர்கள் கண்களை கட்டி போராட்டம் நடத்தினர். கடந்த ஓராண்டாக பல்வேறு காரணங்கள் கூறி மதுரை மாவட்ட நிர்வாகம் இவர்களுக்கு பழங்குடியினர் சாதி சான்றிதழ் தர மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனை கண்டித்து மாணவர்களும் பெற்றோர்களும் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் இந்த போராட்டத்தில் மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்களின் மீது அக்கறையில்லாத ஸ்டாலின் அரசு மக்களின் கோரிக்கையை செவிகொடுத்து கேட்காமல் அலட்சியம் காட்டி வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித நிதியும் ஒதுக்காமல் ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வருவதாக விருத்தாச்சலம் ஒன்றிய கவுன்சிலர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊராட்சி ஒன்றிய பொது நல நிதியிலிருந்து எந்தவித நிதியும் கவுன்சிலர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை என்றும் இதனால் எந்தவிதமான மக்கள் சேவையும் செய்ய முடியவில்லை என்றும் மக்களின் அடிப்படை வசதிகளை கூட பூர்த்தி செய்யாமல் திமுக அரசு ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினர்.